உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்தும் வச்சுக்கிறேன். நீங்க அந்த மந்திரங்களை சொல்லி இவங்க உடம்புல இருக்கிற உயிரை எடுத்துருங்க. நான் கோயில்ல செய்யற 6 கால பூஜைய எப்படியாவது தடுத்து நிறுத்துவேன்னு இவங்க 3 பேர் தான் கங்கணம் கட்டின்னு தடங்களா குடுத்து நிறுகிறாங்க. இங்க பாருங்க பண்டிதரே, நாங்க துஷ்ட சக்தி கிடையாது, அதுதான் துஷ்ட சக்தி. உங்களை ஒரு தப்பான காரியத்துக்கு பயன்படுத்த பாக்குது. ஆமா, நீங்க அறவழியில நடக்கிற ஒரு பண்டிதர். இந்த மாதிரி கெட்ட காரியங்களை செய்யாதீங்க. நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க மத்தவங்களோட மனசை கட்டுப்படுத்தலாம், ஆனா ஒருநிலைப்படுத்தப்பட்ட என்னோட மனசை உங்க யாராலையும் சிதைக்க முடியாது. இவங்களோட காலடி மண்ணு வேணும்னு சொல்லியிருந்தாரே பண்டிதரே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் என்ன துரத்திட்டு வந்தாங்க. அவங்க ஓடி வரும்போது அவங்க பாதம் பட்ட காலடி மண்ணு போதுமா சாமி? அது போதுமா, அத போய் எடுத்துட்டு வா. சரிங்க சாமி. பண்டிதரே, நாங்க சொல்றத கேளுங்க. மந்திரங்களை ஜபிக்காதீங்க. ஏய் நில்லு. ஏய் ஓடாத. நில்லு நில்லு. ஏய் நில்லு. சர்வசாலுவாய பக்ஷி ராஜாய சம்பத் ஸ்வாகா. வேண்டாம், மந்திரம் ஜபிக்க வேண்டாம். பண்டிதரே சொன்னா கேளுங்க. சாமி வேண்டாம். ஜெகத் ரக்ஷியே போற்றி, கற்பக வள்ளியே போற்றி போற்றி. ஜபிக்காதீங்க, மந்திரங்களை ஜபிக்காதீங்க. மந்திரத்தை ஜெபிக்காதீங்க. மூகாம்பிகை அன்னையே போற்றி போற்றி. பண்டிதரே சொன்னா கேளுங்க. வேண்டாம், தயவு செஞ்சு எங்களை சபிக்க வேண்டாம். போற்றி போற்றி. அங்கையர் கண்ணியே மந்திரங்களை ஜபிக்காதீங்க. ஸ்ரீ மூகாம்பிகை அன்னையே போற்றி போற்றி. ஓம் கேம் காம் பட் பிரணாகரஹாசி ஆசி பிரணாகரஹாசி. நாங்க 3 பேரும் நல்ல காரியம் நடக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கணும். அது முடிஞ்சதும் எங்க உயிரை எடுத்துக்கோங்க. இப்ப வேண்டாம், விட்டுருங்க. தயவு செஞ்சு நாங்க சொல்றதை கேளுங்க. இந்த 6 கால பூஜை நல்லபடியா நடக்கிற வரைக்கும் நாங்க உயிரோட இருக்கணும். நாங்க சொல்றது உண்மை. சொன்னா கேளுங்க, ஜெபிக்காதீங்க, மந்திரத்தை ஜெபிக்காதீங்க. ஓம் ஷாலு வேஷாய வித்மஹே. ஆமாங்க, நாங்க சொல்றதை கேளுங்க. உங்க முன்னாடி இருக்கிறது உண்மையான ராணி இல்ல, இதுதான் துஷ்ட சக்தி. கற்பக வள்ளியை போற்றி போற்றி. ஸ்ரீ மூகாம்பிகை அன்னையை போற்றி. வணக்கம் சாமி. நம்பூதிரி சாமி, உங்க 3 பேருக்கும் நான் ரொம்பவே கடமைப்பட்டுகிறேன். நீங்க காண்டி எனக்கு உதவி செய்யலன்னா நான் கண்டிப்பா அந்த காட்டு அம்மன் கோயிலுக்கு போயிருக்கவும் முடியாது, தீபம் ஏத்திருக்கவும் முடியாது. ராணி, நீ நல்லா இருக்கணும்.
நீ எவ்வளவு பெரிய புண்ணிய காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கன்னு உனக்கு தெரியாது. ஆமா ராணி, நாங்க உனக்கு உதவி செஞ்சாலும் நீ எவ்வளவு பயபக்தியா எவ்வளவு கஷ்டத்தையும் மீறி நீ செஞ்சிருக்க தெரியுமா? இது ஒன்னால மட்டும்தான் சாத்தியமாகும் ராணி. இந்த கோவிலை சுத்தி இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே உனக்கு ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்காங்க. சரி ராணி, ஊர் மக்களை கூட்டிக்கிட்டு நம்ம கோவிலுக்கு போகலாம். என்னது இது? அதான் கருட மலைக்கு போய் தீபம் ஏத்தின்னு வந்தாச்சுல, இனி ஊர் மக்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்துருவாங்களே. இத்தனை நாளா அப்படிதானே நடந்து நின்றுச்சு. அது இதுக்கு முன்னாடி கூட வருஷா வருஷம் கருடன் மலையில கருடன் தான் தீபம் ஏத்துதுன்னு நாம நம்பலையா? வழக்கத்துக்கு மாறா இந்த முறை நீ போய் ஏத்திட்டு வரலையாம்மா? அதே மாதிரி தாம்மா இதுவும். சரிங்க சாமி, நான் வரேன். ஆனா அதுக்கு முன்னால எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை மட்டும் தீர்த்து வைங்க. எதா இருந்தாலும் கேளு ராணி. மோளே, கருடமலைக்கு எந்த வழியில போகணும்னு எங்களுக்கு தெரிஞ்சாலும் விதிப்படி அதை உங்ககிட்ட சொல்லக்கூடாது மோளே. அது மட்டும் இல்ல ராணி, இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த இடத்துக்கு நீ போனா மட்டும்தான் உன்னுடைய வேண்டுதல் முழுமையா நிறைவேறும். அந்த கோவில்லாம் தாண்டி போய் தான் கருடனே அந்த கருட மலைக்கு தீப ஏத்தினதா ஐதீகம். மோளே, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சாமி, என்ன விஷயம்? தீபம் ஏத்திட்டு நீ வரும்போது நேரா கோவிலுக்கு மட்டும்தான் போகணும். நீ மறுபடியும் கோயிலுக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த துஷ்ட சக்தி என்ன வேணாலும் செய்யலாம். உன்னோட கவனத்தை திசை திருப்ப எந்த ரூபத்துல வேணாலும் வரும். ராணி, ஏன் எங்க 3 பேர் ரூபத்துல கூட அது வரலாம். அந்த மாதிரி நேரத்துல நான் என்ன பண்றது சாமி? ஒருவேளை அந்த துஷ்ட சக்தி எங்க 3 பேரோட உருவத்துல உன் முன்னாடி வந்து நின்னா, நாங்க 3 பேரும் இதுவரைக்கும் உனக்கு செஞ்ச உதவிகளை பத்தி கேளு. அப்படி அதாண்ட கேட்டா? ராணி, நாங்க உனக்கு செஞ்ச உதவிகள் நம்ம 4 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த துஷ்ட சக்தியால அத பத்தி எந்த பதிலுமே சொல்ல முடியாது. அது உன்கிட்ட ஏதேதோ காரணங்களை சொல்லி உன்னை திசை திருப்பி சமாளிக்க பார்க்கும். துஷ்ட சக்திகள் உன்னை ஆட்கொள்ளும் போது அதை நாங்க உணர்ந்து உனக்கு பக்கபலமா நிற்போம். ஆனா அதையும் தாண்டி ஒருவேளை அந்த துஷ்ட சக்தி எங்களை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. உங்களை கூட அது அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துருமா? அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியலனாலும் அதுக்கான மந்திரங்களை சொல்லும் போது அதனாலேயே எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.